வெயில் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டும் டேஞ்சர் தான், எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் டேஞ்சர் தான். ஆனால் வெயில் நிறைய பேர் அங்கே விவசாயிகள் வந்து நிறையா இருக்காங்க. வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் மற்ற மாநிலங்கள் விவசாயமே நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாநிலங்கள்லாம் இருக்குது. நாங்கள் வெயிலில் சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் வேர்வையெல்லாம் அதிகமாகி ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு வந்துடும், ஷாக்கு. அவங்க வந்து அது சரியாக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொடுக்கலன்னா அதெல்லாம் ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய கேஸ். இல்லைனா ட்ரிப்பு போடணும், உடனே இமிடியேட்டாக அந்த பிளட் வால்யூமை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நடக்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக். நம்ம அதனால தான் நம்ம வந்து 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வயசானவங்க, பெண்கள் அவங்கெல்லாம் வெளியில் போகாதீங்க அதிகமான வெயில் அடிக்கும் போதுன்னு சொல்கிறோம். அதனால தான் வருது, ஹீட்டுனால அப்படி வரலாம். மற்றபடி இன்ஃபெக்ஷனால் ஹீட்டில் டைமில் வந்து இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒரு காரணம் இல்லை. ஹீட் ஸ்ட்ரோக்கில் வரலாம், நிறைய டெத்து வரலாம். மருந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்குறது இல்லை, அது அவங்களுக்கு கரெக்டான டோஸில் தான் கொடுப்பாங்க. ஒரு பெர் கேஜி பாடி வெயிட், ஒரு இத்தனை கிலோ உள்ளவங்களுக்கு இவ்வளோ மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதா அது இருக்கும். அதுலேயுமே குறைஞ்ச டோஸ் தான் கொடுப்பாங்க. அதுலேயே மயக்கமாக தான் இருக்காங்க, வலி தெரியல அப்படின்னா அது குறைஞ்ச டோஸில் தான், மினிமம் டாலரேட்டட் டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. பிறகு அவங்க மயக்கம் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கையை காலை அசைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டோஸ் போட்டுக்குவாங்க. அப்படி தான் போடுவாங்களே தவிர ஒரு ஆப்ரேஷன் போகும்போது அதில் எவ்வளவோ காம்ப்ளிகேஷன் இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், பிபி இருக்கும், ஆஸ்மா இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் அசோசியேட்டடாக இருக்கும்போது தான் ப்ராப்ளம் வரும். அந்த ஆள் சும்மா விட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஹார்ட் இருக்கும். ஒரு மயக்கம் கொடுக்கும்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், ஒரு ஃபெயிலியர் போகலாம், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி மூச்சு திணறல் வரலாம். அப்படி தான் வரலாமே தவிர பொதுவாக மயக்க மருந்து கொடுக்கும்போது மயக்க மருந்து டோஸ் அதிகமாகி வர்றது வந்து ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி. ஏன்னா கொடுத்து பிறகு அவங்க மயக்கம் தெளிஞ்சிருச்சான்னு பார்த்து தான் போவாங்க. சில தைராய்டு வந்து ரொம்ப ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு குறைய வேலை செய்கிறவங்களுக்கு நார்மல் டோஸில் கொடுத்தாலுமே அது எலிமினேட் ஆகாது. ரத்தத்துலேருந்து அந்த மயக்க மருந்து வெளியேறதுக்கு நேரம் ஆகும். சாதாரணமாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெக்கவர் ஆகி நாக்கை நீட்டிடுவாங்க. இது அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், அப்படிலாம் ஆகும். அந்த மாதிரி சில அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்த்து அவங்க ஒரு மயக்கம் கொடுக்கும்போதே எழுதி கேட்டிருப்பாங்க. இப்படிலாம் வரலாங்கிறத மருத்துவர் என்னிடம் சொன்னார். விளக்கம் சொல்லி தான் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் ரேஷியோ. சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ண கண்டிஷனில் இருக்க மாட்டாங்க பேஷண்ட். உள்ளே கொண்டு போகும்போது 140-180 இருக்கும் பிபி. உள்ளே போய் டேபிள் போட்ட பிறகு பார்த்தா 210 120 நிற்கும். அதை வச்சுட்டு பிபி பண்ண முடியுமா? ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? பண்ணுற கண்டிஷனில் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னுவாங்க. தேட்டர் வரைக்கும் போயிட்டு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கண்டிஷன் சரியில்லை, அதெல்லாம் பிபியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கம்பாங்க. சில சமயங்கள் அப்படி தான் எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணணும்பாங்க. சிசேரியன்லாம் வேறு வழி கிடையாது, பண்ணி தான் ஆகணும். சில கேஸு அப்பெண்டிக்ஸ் இருக்கும், பார்ப்பாங்க, திடீர்னு சுகரை பார்த்தா 550 நிற்கும். எப்படி பண்ணுறது? 550 வச்சுட்டு காம்ப்ளிகேஷன் வரக்கூடாதுங்கிற சரி ஒரு 2-3 மணி நேரத்தில் ஐவி குளுக்கோஸில் போட்டு மருந்து போட்டு சுகரை 250 கீழே கொண்டு வாங்க, கொண்டு வந்த பிறகு வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் ஆப்ரேஷன் வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் கழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அசோசியேட்டடாக ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, ஹார்ட் டிசீஸு எல்லாம் இருக்குல்ல. பிபி ஒரு ஏஜ் வரும்போது அப்படி வந்துடும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி காம்ப்ளிகேஷன் எப்போ வரலன்னா ரேராக ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ கவனிக்காமல் இருந்தாங்கன்னா வெறும் நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும், மயக்க மருந்து மட்டும் போயிட்டுருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காம்ப்ளிகேஷன் வரலாம். ஆக்சிஜனும் நைட்ரஸ் ஆக்சைடும் மிக்ஸ் பண்ணி தான் உள்ளே போகணும். அது தெரிஞ்சிடும். அந்த மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சேச்சுரேஷன் டவுன் ஆகும். அப்போ என்ன காரணம் டவுன் ஆகுது, என்ன வரல, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரேராக ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் திறந்து விடுறதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட் ஆகி சேச்சுரேஷன் ட்ராப் ஆனால் காம்ப்ளிகேஷன் வரலாம். அதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க, முதல்ல செக் பண்ணி வச்சுருப்பாங்க. அல்லது அங்கேருந்து திறந்து விட்டு வெளியிலேருந்து வரணும், சென்ட்ரல் லைனில் வரணும் அப்படின்னா இங்கே ஸ்பேர் சிலிண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. டக்குன்னு இதை திறந்து விட்டுக்குவாங்க. அங்கேருந்து வந்த பிறகு இதை கன்வெர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுவாங்க. அதனால் அதுக்கெல்லாம் முதல்ல எல்லாம் செக் பண்ணி தான் போவாங்க. நான் சொல்கிற மாதிரி அந்த அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்
சிலருக்கு இப்போ லேப்பில் கோலி பண்ணுவாங்க, லேப் கோலிசிஸ்டெக்டமின்னு லெப்ராஸ்கோப்பியில் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு உள்ளே ஃபுல்லாக போட்டு பலூன் மாதிரி வயிற்றை அடைச்சி பெருசாக்கி தான் ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு நிறையா கேஸ் வந்து ஆக்சிஜன் நம்ம ரத்தத்தில் மிக்ஸ் ஆகலாம், பெரிட்டோனியம் வழியாக மிக்ஸ் ஆகி வரலாம். அதனால் அது எலிமினேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்போ தான் ஆக்சிஜன் லெவல் சேச்சுரேஷன் நார்மலாக வரும். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும்போது ஆக்சிஜன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் ஆக்சிஜன் வைப்பாங்க. ஆக்சிஜன் எதுக்கு முடிஞ்சது அப்புறம் ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க, எல்லாம் காரணத்தோடு தான் செய்வாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராமல் ரொம்ப கவனமாக எக்கோ எடுத்து இசிஜி எடுத்து, யாரோ ஒரு நீங்கள் 100 பேஷண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் ஹார்ட்டில் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷனு 30% தான் இருக்கும், பம்பிங் கெப்பாசிட்டி 30% தான் இருக்கும், அவருக்கு பண்ண முடியாது. அப்போது அன்ஃபிட் ஃபார் சர்ஜரின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால் ஆப்ரேஷன் அந்த மாதிரி எக்கோ எடுக்காமல் சில நேரம் அந்த மாதிரி கேஸுகளில் மாட்டிக்கிட்டுனா சிக்கல். சும்மா இவங்க எக்கோ எடுக்க சொல்கிறாங்க, அது எடுக்க சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டிக்கிடக்கூடாது, பேஷண்ட்டும் மாட்டிக்கூடாது, நம்மளும் மாட்டிக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த முக்கியமான மேண்டேட்ரி டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் சர்ஜரிக்கு போகிறோம். எதிர்பாராத காம்ப்ளிகேஷன் சிலது இண்டக்ஷன்லேயே மயக்கம் கொடுப்பாங்கள்ல, மயக்கம் கொடுக்கும்போதே மூச்சு நின்று போகலாம். இப்போ நீங்கள் என்ன தான் ததிக்கின தான் பண்ணாலும் ஹார்ட் ரிவைவ் ஆகாது, அப்படியும் போகலாம். ஆப்ரேஷனே நடந்திருக்காது, மயக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன டியூப்பு தான் உள்ளே போட்டிருப்பாங்க, ஹார்ட்டு நின்று போகும், லங்ஸு நின்று போகும். ஆன் டேபிளாக இருந்தால் கூட நீங்கள் என்னதாமோ முயற்சி பண்ணாலும் முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனும் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது வந்து மருத்துவரும் ஒன்றும் செய்ய முடியாது, அது விதின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. சடன் டெத்து ஆன் டேபிள், மயக்கம் கொடுத்து ஒன்றுமே செய்திருக்க மாட்டாங்க, மயக்கம் போடுறதுக்கு நீங்கள் ஒரு ஊசி போட்டிருப்பாங்க, அதிலே எல்லாம் நின்று போகும். அது கரெக்டான டோஸில் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மருந்துக்கு அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அது யாருக்கு வேணும், ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு வரலாம், அது நம்ம சொந்தக்காரங்களுக்கும் வரலாம், ஆனால் யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு சர்க்கம்சிஷன் சும்மா சின்னத்து பண்ணுறதுக்கு போய் சின்ன மயக்க ஊசி போட்டு டெத்தான கேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்குது, அதெல்லாம் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம வந்து சர்ஜரிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு போராட்டம். எல்லா மருத்துவர் ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து போராடி தான் நோயாளியை மீட்டு கொண்டு வரணும். கண்டிப்பாக சர்ஜரி வேணும்னா தான் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் எந்த சர்ஜரியும் பண்ண மாட்டாங்க. ஜென்ரல் அனஸ்தீசியாவை விட மயக்கம் முதுகில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது காம்ப்ளிகேஷன் குறைஞ்சது. ஏன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது நுரையீரல் ஹார்ட்டு எல்லாத்துக்கும் லோடு. இது முதுகில் நீங்கள் ஊசி போட்டு பண்ணும்போது அந்த கீழே உள்ள இடம் மட்டும் மரத்து போகுமே தவிர ஒரு சின்ன பிபி ஃபால்ட் இருக்கும், ப்ரெஷர் குறையும், டக்குனி குளுக்கோஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டால் நார்மல் கரெக்ட் ஆகிடும். இவ்வளோதான் காம்ப்ளிகேஷன் வரும், அதில் பெரிய காம்ப்ளிகேஷன் வராது. நிறைய பேர் அந்த முதுகில் ஊசி போட்டால் அதுக்குலேருந்தே எனக்கு பேக் பெயின் வருதும்பாங்க. அதனால இல்லை, நீங்கள் வேலை பார்க்காம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வேலை கொடுக்க மாட்டீங்க, மக்கு மாதிரி உட்காந்துருவாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது, அதனால் வருது. அது காம்ப்ளிகேஷன் வந்து எப்போ வேணாலும் வரலாம். அது ரேர் காம்ப்ளிகேஷன் இருக்குது, கொஞ்சம் காமன் காம்ப்ளிகேஷன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காமனாக வர்ற காம்ப்ளிகேஷன். சின்ன காமனாக வர்ற காம்ப்ளிகேஷனை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் ரேராக வர்ற காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. சில சென்டரில் வந்து அந்த காம்ப்ளிகேஷன் வந்த பிறகு அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஹையர் சென்டருக்கு போக வேண்டியிருக்கும். இமீடியட்டாக ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி அங்கே ஒரு ஐசியூவில் வச்சு அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கும். வெரி ரேர் காம்ப்ளிகேஷன், அது சிலதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் நீங்கள் இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது நமக்கு நடந்த விதி, அது வந்து யாராலையும் ஒன்றும் படிய முடியாத காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன நடந்ததுன்னா, இந்த கண்டிஷன் வரக்கூடாத கண்டிஷன் ஒன்று வந்துட்டு அதை ரிவைவ் பண்ண முடியாமல் போகலாம். அதனால் அதெல்லாம் ரேர் பாசிபிலிட்டி. அதை வச்சுக்கிட்டு காம்ப்ளிகேஷன் வந்துடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓவர் டோஸுங்கனால காம்ப்ளிகேஷன் வர்றது ரொம்ப ரேர். ஏன்னா எல்லாம் குவாலிஃபைட் பீப்புள் தான் கொடுப்பாங்க அனஸ்தீசியா கொடுக்குறது. ரொம்ப ரேராக எங்கேயாவது கிராமங்களில் வந்து குவாலிஃபைடு அனஸ்தட்டிஸ்ட் கிடைக்காத இடங்களில் அவங்களே மயக்கம் கொடுத்து அவங்களே ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போது எல்லா இடங்கள்லையுமே எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்காங்க. மெடிக்கல் கண்டிஷன்ஸு எப்போ வேணாலும் எமர்ஜென்சி வரலாம், அதனால் எல்லாம் அலர்ட்டாக தான் இருக்கணும். நல்ல செட்டப்புகள்லாம் வந்துட்டு இப்போது நல்ல எஜுகேட்டடாக அதுக்குரிய குவாலிஃபைட் பர்சன்ஸ் தான் அந்தந்த ஆக்டை செய்கிறாங்க, மயக்கம் கொடுக்குறாங்க. அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரேர். நம்ம நினைக்கிற மாதிரி ஓவர் டோஸ்லலாம் ஒன்றும் வராது.
எபோலாங்கிறது ஒரு வைரல் டிசீஸு, ஒரு டெட்லி வைரஸ். அது வந்துட்டுனா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப குறை. நம்ம கோவிட் அன்னை வந்துட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது வந்து டிசமினேட்டட் வாஸ்குலர் ப்ளீடிங் வரும். இதில் காம்ப்ளிகேஷன் என்னென்னா, இரத்த குழாய்களில் உள்ள அந்த இரத்த உறைவுத்தன்மை டெங்கு மாற்றுற மாதிரி அதுவும் இரத்த அணுக்களை குறைக்கும். இரத்த வெள்ளை அணுக்குள்ளேயே உட்காந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதைகளை க்ளோஸ் பண்ணும் வெள்ளை அணுக்கள். அப்போ நோய் எதிர்ப்பு தன்மை போயிடும். இரத்த உறைவுத்தன்மையை மாற்றக்கூடிய பிளேட்லெட்ஸு திட்டுக்கள், இரத்த திட்டுக்களையும் ரொம்ப கவுண்டை குறைச்சிட்டோன்னா என்ன, இந்த நோய் கேட்குறதுக்கு ஒருத்தர் ஆள் இல்லை, அவன் பயங்கரமான ஆள், உள்ளே வந்து அதை என்ன வேணாலும் பண்ணிட்டு போனேன். அதனால் வந்து அது முக்கியமான உறுப்புகள், கிட்னி, லங்ஸு, கல்லீரல், எல்லா இடங்களையும் ப்ளீடிங், இன்டெஸ்டைன் எல்லா இடமும் ப்ளீட் ஆகி அந்த மாதிரி ஒரு இறப்புக்கு வழிவகாகட்டும். அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லை. இப்போ ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர் தான் இருக்குது. சப்போர்ட்டிவ்னா குளுக்கோஸ் ஏற்றுறது, காய்ச்சல் 105 106ன்னு போகும், அதுக்கு பேராசிட்டமால் இன்ஃப்யூஷனை போட்டு குறைக்கிறது. அந்த 2 நாள் 3 நாள் காய்ச்சல் வந்த பிறகு செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும், வேறு ஏதாவது சளி பிடிக்கிற மாதிரி வரும். அதுக்குரிய மருந்துகள் போட்டு ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணி உடலில் நீர் சத்துலாம் குறையாமல் பார்த்துக்கிறது. அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் மெஷர் தான் இருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்காக அந்த வைரஸ் கண்ணி மருந்துன்னு கண்டுபிடிக்கலை. அது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் தான் இருக்குது. ஆனால் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் நமக்கு டபக்குன்னு ஒருத்தன் வியாபாரத்துக்காண்டி இங்கே வருவான். அவனுக்கு ஏதாவது இருந்துன்னா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லிக்கு வருவாங்க, ஹைதராபாத் வருவான், மும்பை வருவான். அதனால் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுக்கும் நமக்கும் வைத்தியத்துக்காக வேண்டி வருவாங்க. வந்த இடத்துலேருந்து அங்கே ஒரு கிருமியை கொண்டு வந்தாங்கன்னா இங்கே பரப்பி விட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி சிம்டம் வைரல் டிசீஸ் மாதிரி இருந்தாலே, தொண்டை வலி, மேல் வலி அதிகமாக இருக்கும், கண் வலி, கடுமையான காய்ச்சல் அப்படிலாம் வரும்போது அது வைரல் டிசீஸ், எனி வைரல் டிசீஸு. அதை வித்தியாசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த இப்போதைக்கு நம்ம ஊரில் இல்லை. வைரஸ் பரவக்கூடிய விதம் வந்து நம்ம கோவிட் வைரஸ் வந்து தும்மல் அடித்தா பரவும். இது அப்படி இல்லை, டைரெக்டாக ப்ளட்டு கான்டாக்ட் இருந்தால் தான் பரவும். பிளட்டுடைய சம்மந்தப்பட்ட பொருட்கள், விந்துக்கள் மூலமாக பரவலாம். இப்போ குணமானவன் ஒருத்தன் வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு அவன் விந்தில் கூட அந்த வைரஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அவன் அந்த மாதிரி இங்கே வந்து உடல் உறவு பண்ணும்போது அவன் மூலமாக அங்கே பரவலாம். அல்லது பாதிக்கப்பட்ட அந்த ஊரில் வந்து கொய்யாப்பழத்தில் கூட ஒரு வவ்வால் கடிக்குதுன்னா அந்த வவ்வாலுக்கும் வைரஸ் இருக்கலாம். அது கடித்த கொய்யாப்பழத்தை அப்படியே க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்டான்னா இவனுக்கும் வயிற்றுக்குள்ளே போய் அந்த வைரஸ் வரலாம். அப்படிலாம் 1-2 ரிப்போர்ட்டுகள் இருக்குது. அதனால் இங்கே கொய்யாப்பழத்தை மாம்பழத்தெல்லாம் கடிச்சு போட்டிருக்கு, நம்ம ஊரில் அணில் கடிச்சு போட்டிருக்குன்னா ஐயோ அது வைரஸ் இருக்கும், டேஞ்சர், அதெல்லாம் பைத்தியக்காரத்தணும். நம்ம ஊரில் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ஊரில் அந்த வியாதி இருக்க ஊரில் அந்த வைரஸ்ஸு வவ்வால் மூலமாக பரவலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் வவ்வால் கடிச்சு போட்டிருக்கு, அணில் கடிச்சு போட்டிருக்குன்னா எடுத்து லேசாக சீவிட்டு மேலட்டால் சீவிட்டு கழுவிட்டு சாப்பிடுங்க. அது ருசியாக இருக்கும். வவ்வால் கடித்தா, அணில் கடித்தா அது ருசியாக இருக்கும். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போதைக்கு அந்த எபோலா வைரஸ் வந்து நம்ம ஊரில் இல்லை. ஆனால் நம்ம ஃபாரினர்ஸ் வரக்கூடிய இடங்களில், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து, ஆப்பிரிக்கா உள்ள சின்ன நாடுகள்லேருந்து வரும்போது நல்ல ஸ்க்ரீனிங் பண்ணி சர்வீலன்ஸ் கொடுத்து, காய்ச்சல் இருந்தால் உடனே ஊருக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. அங்கே வச்சு அவனுடைய சிம்டம்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, குணமாகுதா என்னங்கிற பார்த்து தான் ஊரில் அனுப்புவாங்க, இல்லை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் அலர்ட்டாக தான் இருக்காங்க கவர்மெண்ட்டில். அது ஒரு வைரல் டிசீஸு, அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். காம்ப்ளிகேஷனாக ஒரு டிசீஸ்னால் ரொம்ப ட்ரெட்லி வைரஸ்ஸு. அதை வந்து நான் சொன்னேன்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவ்வளோ தாக்கு பிடிக்காத வைரஸ்ஸு. நம்ம ட்ரீட்மெண்ட் தாக்கு பிடிக்காது அதுக்கிட்ட, அந்த மாதிரி பயங்கர கொம்பை. அதனால் கவனமாக இருக்கணும். நம்ம தேச அளவில் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, ஊருக்குள்ளே வர்றவங்க, இமிக்ரேஷன் வர்றவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் ஃபீவர் இருந்தால் சர்வீலன்ஸுக்கு போய் அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி நான் உலகத்தில் எல்லா இடமும் பரவுறதுனால இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க.